8 அடியில் நான் வந்து 19 ஒயர் ப்ளூ கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 அடியில் 19 ப்ளூ கலர் ஒயரும், அதே 8 அடியில் 2 ஒயிட் கலர் ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஒயிட் கலர் ஒயரு, 19 ப்ளூ கலர் ஒயரு 8 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒயர்லேருந்து நான் ஒரு ஒயரு வெள்ளை கலர் ஒயர் ஒன்று எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து பாதியாக மடக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ரன்னிங் ஒயர் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 அடிக்கு அளவெடுத்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். நாட் போட்டுட்டு இந்த எதிரில் இருக்க இந்த ஒயிட் கலர் ஒயரை சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ, இந்த ஒயர் பெருசாக இருக்குது, அதை கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரு நம்ம அளவெடுத்த ஒயர் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கணும். ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்க ஒயர் வந்து ரைட் சைடில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் ஒயர் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தா 19 ப்ளூ கலர் ஒயரையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டாவது ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு எதிரில் இருக்க 2 ஒயர் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். இதுவும் பாருங்கள் கொஞ்சம் பெருசு சின்னதுமாக தான் இருக்குது. இந்த ஒயர் தான் பெருசாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க 19 ப்ளூ கலர் ஒயரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயரை சேர்த்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்லேயும் ஒரு ஒயிட் கலர் ஒயர் சேர்த்துட்டு நடுவில் ஃபுல்லாக இந்த ப்ளூ கலர் ஒயரை சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு ஒயரும் சேர்க்கும் போது எதிரில் இருக்க 2 ஒயர் சமமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் வெட்டி வச்சுருந்த 21 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் எல்லா ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுட்டேன். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஒயிட் கலர் ஒயரு, நடுவில் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஒயர் வச்சு நாட் போட்டுட்டேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் ஒயர் விட்டு இருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒயரை அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு செகண்ட் லைன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு அளவெடுத்து விட்டோம் பாருங்கள், 3 அடி அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்து இப்போ திருப்பியும் ரெண்டாவது லைன் அப்படியே போட ஆரம்பிக்கலாம். இப்படியே நம்ம நீட்டாக இந்த ஒயரில் அப்படியே நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் லைனுக்கு எப்படி அளவெடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஒயரையும் அளவெடுத்து கட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே நம்ம கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இது வந்து இது வரைக்கும் நாட் போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் போட்டுட்டு காட்டுறேன். ரெண்டாவது லைன் இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு எவ்வளோ அளவெடுத்து கட் பண்ணமோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் தான் சென்டரு. இது சென்டர்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு நாட் போட்டுடலாம்.
இந்த ஃபஸ்ட் லைன் தான் சென்டரு. இந்த சென்டர் இல்லாமல் மேலே 5 லைனு, அதே மாதிரி ஒயரை இப்படி திருப்பி இந்த பக்கம் கீழே 5 லைன் போடணும். மொத்தம் பேஸுக்கு வந்து 11 லைன் வேணும். இப்போ சென்டர் இல்லாமல் மேலே 5 லைன் போடணும். அதில் 2 லைன் வந்து நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிறேன், 3 லைனு வெள்ளை கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி 2 லைன் ப்ளூ கலர்லேயும் 3 லைன் வெள்ளை கலர் ரன்னிங் ஒயர் வச்சும் போட்டுக்க போகிறேன். இப்போ 3வது லைனு நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிறேன். அளவெடுத்து நம்ம அப்படியே இப்போது நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இதே மாதிரி அப்படியே கடைசி வரைக்கும் நாட் போட்டுகிட்டே வந்துட்டு இதே மாதிரி அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் நாட் போட்டுகிட்டே வந்துட்டு இந்த 2வது லைனில் ஒயர் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு அளவெடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு அடுத்து இப்போது சென்டர் இல்லாமல் 2 லைன் போட்டாச்சு. 3வது லைன் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும், ஒரு 3 லைனு. சென்டர் இல்லாமல் மேலே 5 லைன் கீழே 5 லைன் வரணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். பேஸு 11 லைன் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது சென்டரு நாட் போட்டு வச்சுருக்கேன். சென்டர் இல்லாமல் மேலே 2 லைனு ப்ளூ கலர் ஒயரில் போட்டிருக்கேன், 3 லைனு வெள்ளை கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் சென்டர் இல்லாமல் இந்த சைடு கீழே 2 லைனு ப்ளூ கலரும் 3 லைனு வெள்ளை கலர்லேயும் போட்டிருக்கேன். இப்போது சென்டர்னு தெரியறதுக்காக நாட் போட்டு வச்சோம் பாருங்க, இந்த நாட்டை கழட்டிடலாம். இப்போது நான் மேலே கூடையோட மேல் பக்கம் போடுறதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இப்போ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2வது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி சுற்றி நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பேஸுக்கு வந்து நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் நாட் போட்டுட்டு அளவெடுத்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மேலே போடுறதுக்கு சுற்றி நம்ம 4 பக்கமும் அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வர போகிறோம். இப்படியே நம்ம இது வரைக்கும் கடைசி வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். நான் கடைசி வரைக்கும் போட்டு வந்து காட்டுறேன். இது வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம அப்படியே இப்படி திருப்பி இப்படி போட்டுகிட்டே வர போகிறோம். அதுக்கு இப்படி திருப்பி அப்படியே நம்ம நாட் போட்டுகிட்டே வரோம், அவ்வளோதான். இதுதான் கார்னர் திருப்புறது. இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி வரும், கொஞ்சம் இப்படி இருக்கும் நமக்கு. இந்த இடம் மட்டும் போக போக அப்படியே கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லைனுன்றனால நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டே போகணும். அப்படியே இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு அடுத்த கார்னர் அப்படியே திருப்ப வேண்டியது தான். அதே மாதிரி 4 கார்னரும் திருப்பி போட்டுட்டு வந்து அதே நம்ம ஆரம்பித்த இடத்துலையே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான்.
இப்போ இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே இப்படி திருப்பி இந்த லைன் அப்படியே போட்டு வர வேண்டாம். இது 2வது கார்னர் மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக, எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ போட்டுக்கலாம். கார்னர் கிட்ட மட்டும் நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும். இந்த பாருங்கள், கார்னர் மட்டும் நம்மளுக்கு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ இங்கேருந்து அப்படியே இந்த கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே நாட் போட்டுகிட்டே வந்து அடுத்து இந்த 3வது கார்னரை அப்படியே திருப்ப வேண்டியது தான். இப்படியே திருப்பி நம்ம போட்டுட்டு கடைசியில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாருங்க அந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். நான் ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு. நான் வந்து 3 கார்னர் போட்டுட்டேன். இப்போ இது வந்து 4வது கார்னர். நம்ம இந்த ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, இதுதான் 4வது கார்னரு. இப்போ 4வது கார்னரும் அதே மாதிரி போட்டுக்கலாம். நாலாவது கார்னரை போட்டாச்சு. இப்போது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒயரு. இதையும் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு, இதையும் இந்த ரன்னிங் ஒயரையும் சேர்த்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு ரன்னிங் ஒயரை இப்படி பின்பக்கம் கொண்டு வந்து இப்படி மடக்கிக்கலாம். பின்பக்கம் கொண்டு வந்து இப்படி மடக்கிட்டோம். இப்போ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணணும். மேலே போகிற ஒயரை இப்படி லூஸ் பண்ணி இதை அப்படியே பின்பக்கம் லூஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், அப்படியே மேலே லூஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம இந்த ரன்னிங் ஒயரை மடக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதை லூஸ் பண்ண பாருங்கள், அதுக்குள்ளே விட்டு இந்த மேலே போகிற ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளே விடணும். ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு இந்த மேலே போகிற ஒயரை நல்லா இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின்பக்கத்துலேருந்து இப்படி இழுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது பின்னாடி போயிடுச்சு ரன்னிங் ஒயரை. அது அப்படியே பின்னாடி இருக்க ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி முன்னாடி கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க இந்த நாட்டோட ஒயர்லேருந்து 2வது லைனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2வது லைனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி 4 பக்கமாக போட்டுட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒயரோட 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி 23 லைன் போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு 23 லைனும் போட்டுட்டு காட்டுறேன். நான் வந்து 23 லைன் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த 2 சைடும் 11 ஒயர் இருக்கும் பாருங்கள், அந்த ஒயரை மட்டும் சும்மா ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி கட்டிக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இந்த சைடில் இருக்க 11 ஒயரை கட்டியிருக்கேன். அப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இந்த 21 லைன் இருக்குது பாருங்கள், இந்த 21 ஒயர் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து நான் வந்து வெள்ளை கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் பக்கம் இருக்க 21 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு கொஞ்சமாக சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு அப்படியே நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். அப்படியே ஃபுல்லாக இந்த 21 ஒயரும் போட்டுக்கணும். இதே மாதிரி பின்னிட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த 21 ஒயரையும் பின்னிக்கலாம். நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். 21 ஒயருக்கும் நான் நாட் போட்டுட்டேன். இப்போ சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் இந்த ஒயர் எடுத்து இதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பாருங்க சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு திருப்பி 2வது லைன் ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி 7 லைன் போடணும்.
கடைசியில் கொஞ்சமாக சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் மொத்தம் 7 லைன் போடணும். இதே மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் இந்த 2 சைடை மட்டும் விட்டுட்டு இந்த 2 பக்கத்துலேயும் இதே மாதிரி 7 லைன் போட்டுக்கலாம். இப்படியே இந்த 21 ஒயரையும் லைனாக நாட் போட்டுகிட்டே வந்து இங்கே வந்து கொஞ்சமாக சொருகிறதுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி 2 பக்கமும் 7 லைன் போடணும். நான் 2 பக்கமும் போட்டுட்டு காட்டுறேன். நான் வந்து 2 பக்கமும் இது மாதிரி 5 லைன் போட்டிருக்கேன். இந்த பக்கமும் போட்டேன். இப்போ ஒயர் சொருகிறதுக்கு கூடையோட உள்பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ இந்த முன்பக்கம் வந்து இது மாதிரி 3 சைடு ஒயர் வரும். அது பாருங்கள், இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு. ஃபஸ்ட்டு இந்த 2 பக்கம் இருக்க ஒயரை ஃபஸ்ட்டு சொருகிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க ஒயரை சொருகணும். இந்த இப்போ நம்ம இந்த நாட்டோட ஒயர் எடுக்கிறோம். இந்த நாட்டை விட்டுட்டு இந்த 2வது நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டுக்குள்ளேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி சொருகிட்டே போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க ஒயரை ஃபுல்லாக இப்படி சொருகிடலாம். இதே மாதிரி இந்த சைடு இருக்க மீதி இருக்கிற 3 நாட்டோட ஒயரையும் நான் சொருகிட்டு காட்டுறேன். இந்த சைடில் இருக்க 5 ஒயரையுமே நான் சொருகிட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற 5 ஒயரையும் சொருகிக்கலாம். நம்ம எந்த நாட்டோட ஒயரை சொருகிறோமோ அந்த நாட்டை விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டிலேருந்து அப்படியே சொருகிட்டே போக வேண்டியது தான். இப்போ நம்ம அந்த சைடு எப்படி சொருகணுமோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த 5 ஒயரையும் அப்படியே சொருகிக்கலாம். இதே மாதிரி மீதி 3 ஒயரையும் நான் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைடும் இருந்த 5 ஒயரையும் சொருகிட்டேன். இப்போது நடுவில் இருக்க இந்த ஒயரை சொருகலாம். இந்த ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்க வெள்ளை ஒயரில் மட்டும் நம்ம ஏற்கனவே இந்த சைடில் சொருகினால அந்த ஒயர் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அப்படியே ஒயரை விட்டு சொருகிட்டே போகலாம். இந்த 5 ஒயர் மட்டும் நம்ம ஏற்கனவே சொருகியிருக்கோம் பாருங்கள் சைடில், அதுக்குள்ளே அப்படியே நம்ம இந்த ஒயரை விட்டு இந்த 5 நாட்டைக்குள்ளே ஒயரை விட்டு எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே நாட்குள்ளே சொருகிட்டே போக வேண்டியது தான். இப்போ இந்த 5 ஒயருக்குள்ளேயும் விட்டு நல்லா இப்படி உள்ளே இழுக்கணும். இழுக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு லைன் அப்படியே மடங்கி உள்ளே வரணும். ஃபஸ்ட்டு லைன் மடங்கி உள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே லைனாக அப்படியே சொருகிட்டே போக வேண்டியது தான். இதே மாதிரி நான் இருக்கிற ஒயரை ஃபுல்லாகவே சொருகிப்பேன். நான் ஒயர் எதையும் கட் பண்ண மாட்டேன். ஃபுல் ஒயரையுமே சொருகிப்பேன். அப்போ தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டே போக வேண்டியது தான். இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் லைன் சொருகி காட்டுற பாருங்கள். செகண்ட் லைன் சொருகும் போது 2 ஒயரை விட்டுட்டு 3வது நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு 2 நாட்டை விட்டுட்டு 3வது நாட்டிலேருந்து சொருகணும். அப்போ தான் நம்ம சொருகிட்டு இப்படி உள்ளே இழுக்கும் போது ஒரு நாட்டு அப்படியே மடங்கி உள் சைடு வந்துடும். இந்த 2 சைட்லேயும் நம்ம 2வது நாட்டிலேருந்து அப்படியே சொருகணும். ஒரு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டிலேருந்து சொருகணும். ஆனால் இந்த சென்டரில் நம்ம 3வது நாட்டிலேருந்து சொருகிறோம். அப்போ தான் வந்து ஒரு லைன் அப்படியே மடங்கி உள்ளே போயிடும். அப்போ நம்ம கூடையை ஓப்பன் பண்ணி திறக்க நம்ம கை கீறாமல் இருக்கும். நம்ம அப்படியே சொருகிட்டே ஒரு லைனை விட்டுட்டு சொருகினோன்னா நமக்கு அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கூடைக்குள்ளே கை விட்டு எடுக்கும் போதெல்லாம் அப்படியே கீறும். அதனால தான் இதை மாதிரி ஒரு லைன் உள்ளே மடங்கி சொருகிறோம். அதே மாதிரி இந்த 2 சைட்லேயும் 11 ஒயரை கட்டி வச்சுருந்தோம் பாருங்கள். அதே
அதையும் எடுத்துக்கலாம். அதையும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நாட்டை விட்டுட்டு 3வது நாட்டுக்குள்ளேருந்து சொருகணும். அப்போ நம்ம இப்படி உள்ளே இழுக்கும் போது ஒரு லைன் உள்ளே போயிடும். 2 சைட்லேயும் இதே மாதிரி தான் ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி தான் மடக்கி சொருகணும். அதே மாதிரி முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி தான் சொருகிறோம். இதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக சொருகிட்டே போக வேண்டியதான். இதே மாதிரி தான் இந்த 11 ஒயரையும் அப்படியே நம்ம ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி மடக்கி அப்படியே சொருகிட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கமும் சொருகிக்கலாம். நான் கூட ஃபுல்லாக சொருகிட்டு நான் காட்டுறேன். நான் ஃபுல்லாக சொருகிட்டேன். நான் வந்து பாருங்கள், ஒரு நாட்டு உள் சைடு வர மாதிரி சொருக்கியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு நாட்டு உள் பக்கம் வந்துடுச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும், நம்மளுக்கு கை பட்டாலும் கை குத்தாது, நம்ம உள்ளே கை விட்டு எடுக்கும் போது குத்தாது. அதுக்காக இந்த மாதிரி உள்ளே ஒரு நாட்டு வர அளவுக்கு சொருகி இருக்கேன். நான் வந்து இந்த கூடைக்கு 4 ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். வெளி ஒயர் 4 ஒயரு, 6 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி வெளி ஒயருக்கு, உள் ஒயருக்கு 3 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி இந்த உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர்லேயே நான் ஃப்ளவர் மாதிரி லாக்குக்கு ஃப்ளவர் போட்டு நடுவில் வந்து ப்ளூ கலரில் பீட்ஸு வச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இது லாக் பண்ணுறதுக்கு இந்த கைப்பிடி இது வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். இந்த லாக் வந்து ஒயிட் கலரில் போட்டனால இந்த இது வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சைடில் இதை மாதிரி கட்டிட்டேன். ஃபுல்லாக இங்கேருந்து இப்படி மாதிரி ஃபுல்லாக ஒரு சைடு நான் கட்டியிருக்கேன் வெள்ளை கலர் ஒயர் வச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து வெள்ளை கலர் ஒயர் வந்து 6 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6 அடியில் வெள்ளை கலர் ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இங்கேருந்து சும்மா ஒரு 4 நாட்டுக்கு சொருகிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இது மாதிரி உள்ளே வந்து நான் ஒரு 4-5 நாட்டுக்கு சொருகியிருக்கேன். தெரியுதான்னு தெரியல. இந்த ஒயரை உள்ளே வந்து ஒரு 4-5 நாட்டுக்கு சொருகியிருக்கேன். இப்போ இப்படி மேலே கொண்டு வந்து இந்த 2 நாட்டு இந்த சைடில் வருது பாருங்கள், அதில் ஒரு நாட்டும் இந்த சைடில் ஒரு நாட்டும், இந்த 2 கார்னரில் வர இந்த 2 நாட்டையும் இப்படி சேர்த்து அழுத்தி பிடிச்சி உள்ளேருந்து ஒயரை இப்படி வெளியில் கொண்டு வந்து இந்த நாட்டுக்குள்ளே விட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த நாட்டுக்குள்ளே விடுறோம். விட்டு இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறோம். இப்போ இங்கே இருக்க ஒயரு அதை வந்து இங்கே கொண்டு வரணும். அந்த ஒயரை இங்கே கொண்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த நாட்டோட இப்படி வச்சு இழுக்கணும். இந்த 2 நாட்டும் சேர்த்து நம்ம இப்படி இழுத்து கட்டிகிட்டே வரோம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்படி நல்லா நம்ம கூடையை அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்படி 2 நாட்டு இப்படி சேர்ந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டு அங்கேருந்து இது ஆப்போசிட் சைடில் இப்படி வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி வச்சு நம்ம கட்டிகிட்டே வர வேண்டியது தான். அவ்வளோதான். நல்லா டைட்டாக இதுக்குள்ளே விட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே விடுறோம். இதே மாதிரி அப்படியே லைனாக இப்படி விட்டு விட்டு கட்டிகிட்டே வர வேண்டியதுதான். இதே மாதிரி ஃபுல்லாக இப்படி இது வரைக்கும் இப்படி கட்டி அதுக்கப்புறம் இங்கேயும் இதே மாதிரி இப்படி கட்டிகிட்டே வந்து இப்படி இங்கே வந்து முடிக்கணும். மாதிரி ஃபுல்லாக
ஃபுல் பக்கமும் கட்டிக்கணும். இந்த பாருங்கள், அந்த சைடு இருக்க ஒயரை இந்த சைடில் இங்கே கொண்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி விட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான். இப்படியே சுற்றிட்டே வரும். நல்லா டைட்டாக இப்படி வச்சு இப்படி டைட்டாக வச்சு சுற்றிட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வந்துட்டு இந்த அடியிலையும் இந்த 2 நாட்டும், இந்த சைடு வர பேஸில் வர ஒரு நாட்டும், இந்த சைடில் வர ஒரு நாட்டும் இப்படி சேர்த்து இப்படி இந்த 2 நாட்டையும் சேர்த்து வச்சு இப்படி நம்ம கட்டிகிட்டே வந்து அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு அதே மாதிரி கட்டிட்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த சைடு கட்டியிருக்கேன் பாருங்கள். இப்படி வந்து இப்படி பா மாதிரி இந்த பாருங்கள், பா மாதிரி இதே மாதிரி இந்த சைடும் கட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன். நான் கட்டிட்டேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கமும் நான் கட்டிட்டேன். இப்போ நம்ம இதை இப்படி கூட மடக்கிக்கலாம். பாருங்கள், இப்படி கூட நம்ம மடக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.